சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் வேறு ஒன்றை நாங்கள் பிரசங்கித்தோமா இருந்தால் அது சுவிசேஷம் இல்லை. ஆனபடியால் அதை பற்றி நாங்கள் பிரசங்கிப்பதில்லை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். அப்போ கவனமாக இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். சில முக்கிய அம்சங்கள்: மாம்சத்தின்படி நாம் நடவாமல் இருக்க வேணும், ஆவியின்படி நாம் நடக்க வேணும். அப்படி ஆவியின்படி நடந்தால்தான் நியாய பிரமாணத்தினுடைய நீதி நமக்கு நிறைவேறும் என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் இங்கு சொல்லியிருக்கிறார். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். நாங்களோ பாவத்துக்கு மரித்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து இந்த வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ நான் கடைசியாக இறுதி செய்தியில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், விசுவாசி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே மாம்சத்தோட யுத்தம் பண்ணு என்பதே தேவனுடைய கட்டளை. எப்படி நாம் அதை கண்டுபிடித்தோம் என்று சொன்னால், அதாவது இஸ்ரவேலிய கன்மலையை அடித்த உடனே கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. தண்ணீர் புறப்பட்ட உடனே அமலேக்கியர் இஸ்ரவேலியர்களோட யுத்தம் செய்தார்கள்னு சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தேவனுடைய கட்டளை என்ன மாதிரி என்று சொன்னால், அமலேக்கோட யுத்தம் பண்ணு. அப்போ மாம்சமாகிய அமலேக்கோட யுத்தம் பண்ணு. தேவனுக்கு எதிரிகள் அவ்விசுவாசிகள். அப்போ அந்த மனுஷர்கள் மாம்சமாக இருக்கிறார்கள், அவர்களோட நீ யுத்தம் பண்ணு
பண்ணு என்று சொல்லி அதாவது இஸ்ரவேலியர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பெற்ற பொழுது மாம்சத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணு என்பதுதான் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் வந்தவுடன் அமலேக்கியர் வந்தார்கள் யுத்தம் செய்ய. அதே மாதிரி பரிசுத்த ஆவி கிடைத்தவுடன் மாம்சம், நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சம் உடனடியாக யுத்தத்தை ஆரம்பிக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு தேவனுடைய கட்டளை என்ன? யுத்தம் பண்ணு, மாம்சத்தோட யுத்தம் பண்ணு. அப்போ எப்படி மாம்சத்தோட யுத்தம் பண்ணுகிறதுன்னு சொன்னால் 1 தீமோத்தேயு 6:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ அந்த போராட்டத்தின் மூலம்தான் யுத்தம் செய்ய வேணும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் யுத்தம் செய்தார்கள், புதிய ஏற்பாட்டில் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. தேவனை கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறதன் மூலம் அந்த வெற்றி நமக்கு தரப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நியாயப்படுத்துதலுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் பரிசுத்தப்படுத்துதலுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உண்டு. அப்போ ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் சாங்டிஃபிகேஷனுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நீதிமானாக்கப்படுதல், அது ஜஸ்டிஃபிகேஷன். பாவியான மனுஷன் நீதிமானாக்கப்படும், விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படும் பொழுது ஜஸ்டிஃபிகேஷன். பிறகு அவன் பரிசுத்தப்படும் பொழுது, பரிசுத்தப்படுத்தும் பொழுது அது சாங்டிஃபிகேஷன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ரெண்டுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம். ஜஸ்டிஃபிகேஷனுக்கு தேவன் யுத்தம் செய்கிறார், சாங்டிஃபிகேஷனுக்கு தேவன் நமக்குள்ளே இருந்து யுத்தம் செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்படுத்தும் பொழுது கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பரிசுத்தப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து யுத்தம் பண்ணுகிறார். மறுபடியும் இதனை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நியாயப்படுத்தும் பொழுது கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பரிசுத்தப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருந்து யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். புதிதான சுபாவம் பிரவேசிக்கும் பொழுது பழைய சுபாவமாகிய மாம்ச சுபாவம் உடனடியாக யுத்தத்தை ஆரம்பிக்கிறது. அந்த புதிதான சுபாவம் என்ன? பரிசுத்த ஆவி நமக்குள்ள பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது புதிதான சுபாவம் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அப்பொழுது பழைய சுபாவமாகிய மாம்ச சுபாவம் யுத்தத்தை ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 17:10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எப்படி யுத்தம் நடைபெறுகிறது என்று. அமலேக் மாம்சத்தை பிரதிபலிக்கிறான். அவன் ஏசாவினுடைய பேரன். யாக்கோபு பிறந்த பொழுதும் பிறந்த பின்பும் ஏசா அவனை கொலை செய்ய முயற்சித்தான். ஆனால் இந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகத்துக்கு பதிலாக கூட விரும்பினான் என்பதை நாம் அறிகிறோம். ஆதியாகமம் 25, 29, 34 இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்ச சுபாவம் ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்கிறது. யாக்கோபு ஆவி, ஏசா மாம்சம். அப்போ மாம்ச சுபாவம் ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்கிறத நாம் இங்கே காண்கிறோம். அப்போ ரோமர் 8:7 படி எப்படி என்றால் மாம்ச சிந்தை
தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊர் என்பது ஒளியை பிரதிபலிக்கிறது. ஒளி தெய்வீக பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறது. தெய்வீக பரிசுத்தம் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது. யோசுவா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறான். இப்போ யாத்திராகமம் 17:11 வருவோம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதன் ஆவிக்குரிய பொருள் என்னவென்று சொன்னால், கைகளை ஏறெடுப்பது என்பது கர்த்தரில் தங்கி இருப்பதை குறிக்கிறது. கர்த்தரில் தங்கி இருக்கிறத குறிப்பிடுகிறது. விசுவாசி கர்த்தரிலும் அவர் நமக்காக சிலுவையில் நிறைவேற்றியதிலும் தங்கி இருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய வெற்றி நமதாகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி விசுவாசி அவரில் தங்கி இருக்க முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவன் அந்த விசுவாசத்தில் தங்கி இருக்கிறான். அப்படி அவன் தங்கி இருக்கும் பொழுது கிறிஸ்து சிலுவையிலே ஈட்டின வெற்றி யாவும் அவனுடையதாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நமக்கு வெற்றி இல்லை. அப்போ கிறிஸ்து சிலுவையில் ஈட்டின வெற்றியை நாம் பெற வேண்டுமாயிருந்தால் நாம் அவரில் தங்கியிருக்க வேணும். அப்போ எப்படி நாம் அவரில் தங்கியிருக்கிறது? அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஈட்டின வெற்றி எல்லாம் நம்முடையதாகிறது. அப்போ அவரில் தங்கி இருக்கவில்லை என்று சொன்னால் வெற்றி நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 17:12 மோசேயின் கைகள் அசர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாக அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் ஒரே நிலையாயிருந்தது என்று சொல்லி யாத்திராகமம் 17:12 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கல் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. மோசேயின் கைகள் அசர்ந்து போனது என்பதனுடைய பொருள் நம்முடைய சொந்த முயற்சிகள் வெகு சீக்கிரத்தில் ஆவிக்குரிய அசதியை கொண்டு வரும், ஸ்பிரிச்சுவல் பேர்ன் அவுட்டை கொண்டு வரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகிமையான வழியில் நடக்கும் பொழுது, கல்லின் மேல் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அதுதான் மகிமையான வழி. இயேசு கிறிஸ்துவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது வெற்றி நம்முடையதாகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவில் உட்கார்ந்திருக்க வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டியது இந்த வெற்றியை பெறுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி. ஆனபடியால் தான் அவர்கள் கல்லை கொண்டு வந்தார்கள். கல்லில் மோசே இருந்தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். வெற்றியை பெற வேண்டுமாயிருந்தால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். ஆரோன் வந்து தட்சகராகிய கிறிஸ்துவையும் பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவையும் பிரதிபலிக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், ஊர் என்பவன் வந்து பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறான் என்பதை நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதே மாதிரியான உதவி பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது. அப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஊரும் மற்ற பக்கத்தில் வந்து ஆரோனும் மோசேயினுடைய கையை ஒரே அடியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரே அடியாக பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? மோசே
கர்த்தரிடத்தில் தங்கியிருக்கிறான். விசுவாசியாகிய மோசே கர்த்தரிடத்தில் முற்றும் முழுதும் தங்கியிருக்கிறான். அதற்கு உதவி யாரால் கொடுக்கப்படுகிறது? ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது, ஒரு பக்கம் கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிறது. 2 பேரும் கைகளப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியையும் பிரதிபலிக்கிற ஊரும் ஆரோனும் மோசேயினுடைய கையை பிடித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ சொந்த பலத்தின் மூலம் அநேகமான கிறிஸ்தவர்கள் கைகளை ஏறெடுக்கிறார்கள். அப்போ சொந்த பலத்தினால் நாங்கள் கைகளை ஏறெடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய உதவி நமக்கு கிடைப்பதில்லை. கல்லில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. அப்போ நாங்கள் கிறிஸ்துவில் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை பெறுவோம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையோ தோல்வி நிச்சயம். யாத்திராகமம் 17:13 வருவோம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அப்போ ஒரு பக்கத்தில் ஊரும் ஒரு பக்கத்தில் ஆரோனும் மோசேயினுடைய கையை பிடித்திருக்கும் பொழுது மோசேயினுடைய கை முற்றும் முழுதுமாக தேவனை நோக்கி இருந்தது. அவன் கர்த்தரிடத்தில் தங்கி இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது யோசுவா பட்டய கருக்கினால அமலேக்க முற்றும் முழுதுமாக முறியடித்தான் என்று 17:13 சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டய கருக்கு என்னென்று சொன்னால் வேத வார்த்தையை பிரதிபலிக்கிறது. எபேசியர் 6:17 விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் வேத வார்த்தையே சகல பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி 2 பேதுரு 1:3 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:14 பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீங்கள் ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்க வானத்தின் கிழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். பூமியில் முற்று முழுதுமாக மாம்சத்தை நான் விலக்குவேன். இப்போ நீ இதை செய்யன்னு சொல்லி மோசேக்கு சொல்லியிருந்தார். அப்போ 17:14 சொல்லப்பட்டிருக்கிறதன் ஆவிக்குரிய பொருள் என்ன என்பதை பார்ப்போம். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் வேதாகமத்தினுடைய பிறப்பு இங்கு தெளிவாக காண்பிக்கப்படுகிறது. இந்த வேத வசனத்தில் இருந்துதான் வேதாகமம் ஆரம்பமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய கட்டளை என்னவென்றால் அந்த புஸ்தகத்தில் எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு புஸ்தகத்தில் எழுது என்று சொல்லப்படவில்லை. அந்த புஸ்தகம்தான் வேதாகமம். இயற்கையான மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷன். இயற்கையான மனுஷன் அமலேக், ஆவிக்குரிய மனுஷன் இஸ்ரவேல். 2 பேருக்கும் இடையிலே இருந்த பகைமையை பற்றியே முதலாக வேதாகமத்தில் குறிப்பு எழுதப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாத்திராகமம் 17:14 தான் வேதாகமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேதாகமத்தில் முதலில் எழுதப்பட்டது என்ன? அதாவது இயற்கையான மனுஷன் அமலேக்குக்கும் ஆவிக்குரிய மனுஷன் இஸ்ரவேலுக்கும் இடையில இருந்த பகைமையை பற்றியே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இருந்தால் மாம்சம் எவ்வளவு பகைமை, அதாவது மாம்சத்துக்கு எதிரான யுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ மோசே என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. தேவனால் நீ ஒரு பலிபீடத்தை கட்டி. அப்போ
அப்போ பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அப்போ என்ன மோசே சொல்ல விரும்புகிறான் என்று சொல்லிக்க, பலிபீடம் என்னத்தை பிரதிபலிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுக்காக இந்த பூலோகத்தில் வந்து மனுஷனாக வந்து தன்னை பலியாக கொடுப்பார். அதற்கு ஏதுவாக பலிபீடத்தை அந்த நேரத்தில் அவர்கள் பாவித்தார்கள். பலிபீடத்தில் பலி கொடுத்தார்கள். அப்போ பலிபீடத்தில் பலி கொடுப்பது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவாதி தேவன் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னை மனுஷனுடைய பாவத்தில் இருந்தவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பார் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசுவாசியும் அந்த நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் விசுவாசிக்க வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ மோசே என்ன சொல்கிறான் என்று சொல்லிக்க, இந்த பலிபீடத்தின் மூலமாகத்தான் நமக்கு வெற்றி கிடைத்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே நமக்கு வெற்றி கிடைத்தது என்பதை பிரதிபலிக்கிறதுக்காக அவன் பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி, எந்நாளும் வெற்றி, அதாவது இதன் மூலம்தான் எந்நாளும் எந்த நாளும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தான். அப்போ பலிபீடத்தின் மூலமே நமக்கு வெற்றி என்பதை மோசே சொல்லியிருந்தான். அதே மாதிரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுதே நமக்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரே என்னுடைய வெற்றி கொடி என்று மோசே சொல்லுகிறான். பலிபீடம் கல்வாரியை பிரதிபலிக்கிறது. அந்த கல்வாரி மூலமே எனக்கு வெற்றி கிடைத்தது என்று மோசே சொல்லுகிறான். நிச்சயமாக கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே நாம் வெற்றி கொடியை நாட்ட முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 17:16 போவோம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். அமலேக்கு வந்து பூமியில் வசிக்க முடியும் என்றால், நாங்கள் இந்த பூலோகத்துக்கு வரும் பொழுது ஆவியாக பிறந்து நாங்கள் வரவில்லை, ஆவிக்குரிய பிறப்பை நாங்கள் பெறவில்லை. நாம் எல்லோரும் பிறந்து வரும் பொழுதும் மாம்சத்தோடையே இந்த பூலோகத்தில் பிறந்தோம். மாம்சத்தில் பிறந்து தேவனுக்கு எதிரான மனுஷர்களாக இந்த பூலோகத்தில் பிறந்தோம். அப்போ மாம்சத்தில் பிறக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் மாம்சம் வந்து தேவனுக்கு எதிராக யுத்தம் செய்கிற அலுவல் இருக்கக்கூடாது. ஆனபடியால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கு பூமியிலே வசிக்க முடியும், ஆனால் அவன் ஆளுகை செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்மிடத்தில் மாம்சம் இருக்கிறது. நாம் எல்லோரும் மாம்சமாக இருக்கிறோம். மாம்சமான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த மாம்சத்தினால நாங்கள் தேவனுக்கேற்ற முறையில் வாழுகிற பேச்சுக்கே இடமில்லை. அப்போ மாம்சம் இருக்கலாம், ஆனால் ஆவியே நம்மை ஆள வேணும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:12 இதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டு கிடக்கு. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக மாம்சம் செயற்பட தொடங்கினோன்னு சரீர இச்சைகள் ஆரம்பமாகிறது. சரீர இச்சைகள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இழுத்து செல்கிறது. மாம்சத்தின் கிரியைகளுக்கு வந்த உடனே மனுஷனுக்கு ஆபத்து, அதாவது கிறிஸ்தவனுக்கு ஆபத்து. அதாவது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கிறார், உங்களில் மாம்சம் செயல்படுகிறது. வெளியரங்கமாக மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. அதனை பார்த்து நீங்கள் அறிந்து உடனடியாக ஆவிக்கு திரும்புங்கள்.
அப்போ எப்படி ஆவிக்கு திரும்புறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போங்கள், அவர் சிலுவையில் செய்ததை நீங்கள் விசுவாசியுங்கள், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், வேறொன்றுக்கும் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுபடுகிறது தான் மாம்சத்தின் கிரியைகள். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த ரோமர் 6:12 தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. அப்போ சரீர இச்சைகள் எப்போ ஆரம்பமாகிறது? நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவை விட்டு வேறொன்றுக்கு திசை திரும்பும் பொழுது. வேறொன்றுக்கு திசை திரும்பும் பொழுது சரீரத்தில் பல்வேறு விதமான இச்சைகள் ஆரம்பமாகிறது. அப்போ இச்சைகள் எந்த காலத்திலும் கிரியைகளுக்கு வழி நடத்தும். அப்போ மாம்சத்தில் இச்சை ஆரம்பமான உடனே மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம வழி நடத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்றால் என்ன என்று சொல்லி கலாத்தியர் 5:19-21 தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கிறது. அப்போ நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரம். அப்போ தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த பூலோகத்தில் இருந்து வரும்பொழுதே, பூலோகத்துக்கு பிறந்து வரும்பொழுதே சாவுக்கு மரண சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் அந்த பாவம் ஆளக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. எப்போ? சிலுவையை பற்றி, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய விசுவாசத்தை விட்டு விலகி வேறொரு விசுவாசத்துக்கு நாம் திசை திரும்பும் பொழுது அந்த பாவம் நம்மில் ஆளக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த பாவம் செயலிழந்து இருந்தது. அப்போ செயலிழந்த அந்த பாவம் இப்பொழுது மறுபடியும் இயங்குவதாயிருந்தால், மறுபடியும் உயிர் பெற்று எழும்புவதாயிருந்தால், அந்த விசுவாசி தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தில் இருந்து விலகி வேறொரு விசுவாசத்துக்கு அவன் திசை திருப்பினதன் நிமித்தம் அவனில் செயற்படாமல் இருந்த அந்த பாவம் மறுபடியும் அவனில் செயல்பட ஆரம்பிக்கிறது. செயல்பட ஆரம்பித்த உடனே மாம்சத்தில் இச்சைகளை கிளப்புகிறது. மாம்சத்தில் இச்சை கிளம்பின உடனே அது மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம இழுத்து செல்லுகிறது. அது பாவமானபடியால் தேவன் உடனடியாக சொல்கிறார், மாம்சத்தின் கிரியைகள் உன்னில் இருக்குமாயிருந்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ரோமர் 6:12 சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க, அந்த பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொன்னால், அப்போ கிறிஸ்தவர்களில் பாவ சுபாவம் இல்லை என்று அநேகமான போதகர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அது இல்லை என்று சொன்னால் இந்த கட்டளை என்னத்துக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவம் விசுவாசியில் வசிக்கிறது, ஆனால் அவிசுவாசியில் வசிக்கிறது மட்டுமல்ல, அவனிடத்தில் ஆளுகையும் செய்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.